முயற்சி திருவினை ஆக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளை ஸ்டிச். இதுக்கு 3 லைன் போட்டுக்கோங்க. முந்தின ஸ்டிச்சில் போட்ட மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 2 3ன்னு நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போடுவேன் பாருங்கள். 1 2 3 அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளை ஸ்டிச், அதனால் நம்ம இப்படி டபுள் பட்டன் ஹோல் போட்ட மாதிரி நேராக போடாமல் கொஞ்சம் சரிச்சு போடுவோம். பாருங்கள், இதுவும் செகண்ட் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் லைனில் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஆரம்பித்து அதிலேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் பாருங்கள், நான் எப்படி கிராஸில் போடுறேன்னு. ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் கீழே அப்படியே இழுத்து செகண்ட் லைனில் கொண்டு வந்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அப்புறமா செகண்ட் லைன்லேருந்து குத்தி தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனுக்கு இழுத்து அதில் ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன்லேயே ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. நம்ம டபுள் பட்டன் ஹோல் போட்ட மாதிரி தான் போட வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு அதிலேருந்து ஃபஸ்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனுக்கு இழுத்து நாட் விழுந்திருக்கும் பாருங்கள், இழுத்து ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் லைனில் இருந்தே தேர்ட் லைனுக்கு கிராஸில் குத்தி செகண்ட் லைனுக்கு இழுத்து அதில் ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறமா செகண்ட் லைனில் இருந்து ஃபஸ்ட் லைனுக்கு குத்தி செகண்ட் லைனுக்கு அதில் ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. நெக்ஸ்ட் அதிலேருந்து தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனுக்கு இழுத்து அதில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த கேப்புக்காக தான் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட் லைனில் குத்தி இழுத்து ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனுக்கு இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா ஃப்ளை ஸ்டிச் போட்டுடலாம். இந்த சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நான் எல்லா வீடியோவும் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சாக ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுவும் இதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான். ஆனால் இதில் நம்ம கேப் விட்டு போடுறோம்ல, அப்படி போடாமல் கண்டினியூவாக போடுவோம். நெருக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் அது பார்க்க. நம்ம லீஃப்லாம் போடணும் அப்படின்னா அந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், செகண்ட் லைனில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்ட அப்புறமா தேர்ட் லைன்லேருந்து குத்தி இழுத்து செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து அதில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க கேப்புக்காக. நெக்ஸ்ட்டு அதிலேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு குத்தி இழுத்து நெக்ஸ்ட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அப்புறமா தேர்ட் லைனுக்கு குத்தி இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. நமக்கு இந்த எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது பேசிக் செயின் ஸ்டிச் தான். எல்லா ஸ்டிச்லேயும் மேக்ஸிமம் நம்ம செயின் ஸ்டிச்சை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். செயின் ஸ்டிச் போட தெரிந்தால் மட்டும்தான் எல்லா ஸ்டிச்சுமே நம்மளால் போட முடியும். அதனால் செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா என்னோடய சேனலில் செயின் ஸ்டிச் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கிங்க அப்படின்னாலும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தான் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு மியூட் பண்ணி வச்சுட்டு என்ன போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வாய்ஸ் வச்சு கேட்டு என்ன சொல்கிறேங்கிறத கேட்டுக்கோங்க. 2 டைம் பார்த்தீங்கன்னாலே நீங்களே போட்டுருவீங்க. எல்லா ஸ்டிச்சுமே பேசிக் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம்.
வீடியோட லாஸ்ட்டில் நான் என்னென்ன ஷேப்லாம் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறது என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஷேப்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். எல்லா ஷேப்ஸ் போட்ட அப்புறமா கண்டிப்பாக ஒரு டிசைன் போடணும். டிசைன் வந்து பெரிய சைஸில் எடுத்து போடுங்க, குட்டி குட்டியாக போடாதீங்க. பெருசாக போட்டிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஆல்பமும் பார்க்க நீட்டாக இருக்கும். அதனால் நல்லா பெரிய ஒரு A4 சைஸுக்கு ஹாஃப் அளவுக்கு வர மாதிரியாவது இமேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா 2 பக்கமும் செயின் ஸ்டிச் போட்டு வைக்கங்க அவுட்லைனுக்காக. உங்களுக்கு நாட் போட தெரியல அப்படின்னாலும் என்னோடய சேனலில் நான் வந்து எண்டு நாட் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு நாட்டும் பேசிக் செயின் ஸ்டிச்சும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ரெண்டும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 2 ஸ்டிச் ஆரி எண்டு நாட்டையும் பேசிக் செயின் ஸ்டிச்சையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமுமே நீங்கள் வந்து அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. ஆன்லைனில் எப்படி ஆரி கற்றுக்க முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எங்கே நம்ம கற்றுக்கிட்டாலும் நம்ம தான் செய்ய போகிறோம். நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம எங்கேனாலுமே படிச்சுக்குவோம். அது ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி செய்யுங்க. அதனால் ஆன்லைன்லேயும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். நான்லாம் ஆன்லைனில் தான் படித்தேன். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நாளே படிக்கும் அப்படின்னா 4 நாள் போடுவோம், அப்புறம் அப்படியே விட்டுருவோம். நமக்கு கைட் பண்ணதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே திரும்ப திரும்ப நம்ம அந்த ஒர்க்கு செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணி செய்யுங்க. ஒரு ஒர்க்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை ஏனோ தானோ அப்படின்ட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நமக்கே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம செய்கிற விஷயம் நமக்கே பிடிக்க மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தான் அது மற்றவங்களுக்கு பிடிக்கும். நம்ம நீட்டாக பண்ணணும். அதனால் பொறுமையாக ஸ்டார்டிங்லேருந்தே பொறுமையாக பண்ணாலும் பரவாயில்ல, நீட்டாக பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். போட தெரிலனா இப்போ போடுறேன் பார்த்துக்கோங்க. ரொட்டேட் பண்ணி முன்னாடி போட்டிருந்த செயின் ஸ்டிச்சில் உள்ளே விட்டு ஊசிக்கு மேலே இருக்க நூலை ஊசிக்கு கீழே கொண்டு வந்து கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். ஒவ்வொரு டைம் நாட் போடும்போதும் கீழே உள்ள நூலை நல்லா இழுத்து பாருங்கள். நீங்கள் ஒழுங்காக நாட் போடலை அப்படின்னா நீங்கள் இழுக்கும்போதே நூல் வந்து விட்டுரும். அதனால் நீங்கள் நாட் போட்டதும் கீழே உள்ள நூலை நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. நான் வந்து த்ரெட்டுக்கு எல்லாமே அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணாலும் சரி, துலிப் பிராண்டில் நீடில் யூஸ் பண்ணாலும் சரி தான். எனக்கு அயன் நீடில் நல்லாயிருக்கு. உங்களோட விருப்பத்துக்கு சிலவங்களுக்கு அயன் நீடிலை விட துலிப் பிராண்ட் நீடில் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் நம்ம என்ன தான் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணாலும் அதில் அந்த சாரியோட கலருக்காக நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான் நம்மளோட ப்ளவுஸையே தூக்கி காமிக்கும். அதனால் த்ரெட் ஒர்க்கு வந்து நல்லா படிச்சுக்கோங்க. த்ரெட் ஒர்க்கு கஷ்டமாக இருக்குது, சில்க் த்ரெட்டு ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட் ஒர்க் படிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த ஃப்ளை ஸ்டிச்சையே ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு மீன் முள் பார்த்திங்கன்னா நடுவில் மீன் முள்ளுக்கு நடுவில் இருந்து அப்படியே 2 பக்கமும் லைன் லைனாக கிராஸில் இருக்கும். அதே மாதிரி இருக்கிறதுனால இதை ஃபிஷ் போன் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஃபிஷ் போன் ஸ்டிச்சு, ஃப்ளை ஸ்டிச் ரெண்டுமே சேம் தான். இப்போ நாட் போட்டு நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஷேப்லாம் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோ அப்டேட்டட் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வீடியோ போட்டதும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம பார்க்க போகிற ஷேப் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப் தான். ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதில் 2ஆக பிரித்து நீங்கள் அதை 3 டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி டிவைட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃப்ளை ஸ்டிச் போடணும். பாருங்கள், நான் ஒரு ஹார்ட் ஷேப் வரைகிறேன். இதை நீங்கள் வந்து சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நீங்கள் வந்து பிரித்து ஃப்ளை ஸ்டிச் போட்டுக்கோங்க.
நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம் ஹார்ட்டு. நீங்கள் வரைகிற சைஸை பொறுத்து நீங்கள் உள்ளே போடுற ஸ்டிச் வந்து வரும். நீங்கள் லைன்ஸ் வந்து அதிகமாக வரும். சின்ன சைஸாக போட்டிங்கன்னா கம்மியாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு மேங்கோ டிசைன், மாங்காய் டிசைன் சொல்லுவோம்ல, நிறையாவே இந்த நம்ம ஆரி ஒர்க்கில் மாங்காய் டிசைன் நிறையா போடுவோம். ஏன்னா நிறைய சாரியில் வந்து மாங்காய் மாடல் தான் நிறையா வரும். அதனால் இந்த மாங்காய் டிசைனும் ஒன்று போட்டு அதுலேயும் லைன் லைனாக போட்டு 3 லைனாக எடுத்துக்கோங்க ஃப்ளை ஸ்டிச் போடுறதுக்கு. நம்ம ஏற்கனவே லைன் போட்டதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம 3 லைன் போட்டு தான் போட்டிருப்போம். அந்த மாதிரி 3 டிவைட் பண்ணிவிட்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ போடுறேன்ல திலகம் ஷேப்லேயே உள்ளே வர மாதிரி ஒரு ஷேப், இந்த 3 ஷேப்பும் போட்டுட்டு எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் மற்றவங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போட்டு பாருங்கள். அப்புறமா ஒரு பெரிய டிசைனும் போடணும் கண்டிப்பாக. என்னோடய வீடியோவோட லாஸ்ட்டில் நான் ஒரு டிசைன், இந்த ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ண டிசைனும் உங்களுக்கு சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.